நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, இப்பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளராக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய இளம் முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார். அண்ணன் செந்தில் பாலாஜி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அவர் எப்படி ஒரு களப்பணியாளர், ஒரு தலகர்த்தர், தலைவர் தளபதிக்கே கொங்கு மண்டலத்திலே தளபதியாக இருக்கக்கூடியவர், ஒரு இராணுவ வீரன் போல் பணியாற்றக்கூடியவர், போர் வீரன் போல் பணியாற்றக்கூடியவர், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர். இப்படி அவரை குறித்து பேச வேண்டும் என்றால் எவ்வளவு வேணாலும் பேசலாம். அவ்வளவு ஒரு தலை சிறந்த செயல் வீரர், செயல் மறவர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி. இப்போ ஏடிஎம்கேவா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் அவங்களுக்கு யாரை பார்த்தா டவுசர் லூஸ் ஆகுது, யாரை பார்த்தா அடிக்கடி உச்சா போயிடுறாங்க பயந்துனா மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன்னா கொங்கு மண்டலம்னா அது அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கிங்குன்னு சொல்றாரு. கொங்கு மண்டலம் எங்க பெல்ட், நாங்க கோவையில் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 10 பேர் ஜெயிச்சிட்டோம், 10 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டோம். கொங்கு பெல்ட் எங்களுது, கொங்கு பெல்ட் எங்களுதுன்றார். மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போடணும். முழுக்க முழுக்க திமுக கோட்டையை அதை மாற்றணும். ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே ஜெயிக்கூடாது. ஏன் எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கூடாது, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க சேலத்தில் மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன், அவரும் ஒரு பெரிய தேர்தல் மன்னன் தான், அண்ணன் டி.எம். செல்வ கணபதி இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் இருக்கார். நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் இருக்கிறார். எனவே இப்படி பலர் அங்கே இருக்கிறார்கள். எனவே கொங்கு மண்டலத்தில் நான் சொல்றதா நடக்கும், நான் சொல்றதா நடக்கும், நான் சொல்றதா நடக்கும். அவர் ஜாதியெல்லாம் பேசினாங்க. கொங்கு கவுண்டர், கொங்கு கவுண்டர் என்பது, கொங்கு வேளாள கவுண்டர், கொங்கு கவுண்டர் என்பது அது ஒரு மிகப்பெரிய சமுதாயம். கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சமுதாயம், ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கவுண்டர் சமுதாயம், கொங்கு கவுண்டர் சமுதாயம். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி யாரு? செந்தில் பாலாஜி யாரு? அவரும் கொங்கு கவுண்டர் தான். இங்க எனக்கு ஜாதி பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா எடப்பாடி பண்ற அரசியல், அங்க இருக்கிற பாஜக பண்ற அரசியல், இது எங்க சமுதாயம். அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி யாரு? அவரும் கொங்கு சமுதாயம் தான். இன்னைக்கு அவர் அங்க பொறுப்பாளராக போட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் டவுசர் லூஸ் ஆகி போச்சு. சட்டமன்ற தேர்தல் அங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தீங்களா நாங்க. ஆனா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களால ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒரு மாநகராட்சி கூட உங்களால பிடிக்க முடியல. அத்தனையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம், வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி களப்பணியாற்றினார். சிறப்பான முறையில் களப்பணி. தலைவர் தளபதிக்கே தளபதியாய் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தலகர்த்தராய் அங்கே சிறப்பாக பணியாற்றி கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோவையில் எல்லா இடத்தையும் அடிச்சு தூக்கிட்டார். தளபதியை வழிகாட்டுதல்படி, ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல்படி எல்லாமே ஜெயிச்சாச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தானே அங்க நின்னது. அண்ணாமலையே காலி, அங்க அண்ணாமலையே காலி பண்ணார் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ அவர் தேர்தல் பொறுப்பாளர். ஒரு தொகுதியிலும் செயலர்கள் கூட்டம் தேனி விட சுறுசுறுப்பாக மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவனுங்களுக்கு அவரை பார்த்தா எரிச்சல். அவர் குற்றவாளி. என்னடா குற்றவாளி? என்ன குற்றவாளி? இதுக்குதான் எனக்கு விளக்கம் தேவை. இதுக்கு என்ன குற்றவாளி? எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொள்ள வழக்கா, கொடநாட கொள்ள வழக்கு இருக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி மீது? சொல்லு. இல்ல உங்க அதிமுக மந்திரி அதே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பேர் என்ன, வேலுமணியா, பாத்ரூம்ல கழிவறை இருக்குதுல்ல, கழிவறை, அந்த கழிவறையில பிளீச்சிங் பவுடரு, தொடப்பக்கட்டை, பெனாயில்ல பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணவர் தான் அங்க இருக்கிற வேலுமணி. அதே கோவையில பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பொறுக்கி பையனை பெற்றுக்கிறாரு, ஒரு பொம்பளை பொறுக்கி பையன். அவன் சோசியல் மீடியால எல்லா பெண்களையும் அறிமுகப்படுத்தினா அவங்கள்ட்ட நல்லபடியா பழகி அவங்களோட போட்டோ எடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவன் கற்பழிச்சிருக்கிறான். ஆனா அன்னைக்கு அவங்க எஃப்ஐஆர் புக் பண்ணதுல ஏடிஎம் காட்சியில
பொள்ளாச்சி ஜெயராம் பையன் பேரு வரல. அதுதான் அந்த சிபிஐ எடுத்துட்டு அன்னைக்கு தண்டனை வந்து அவனை காப்பாத்துறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. 100 பெண்களை கற்பழிச்சான் பொள்ளாச்சி ஜெயராமுடைய பையன். அவனை காப்பாத்துறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசாரு. 100 பெண்களின் கற்பை சூறையாடினான் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன். அவனை காப்பாற்றியது யார்? எடப்பாடி பழனிசாமி. எனவே அந்த ஏரியாவை இன்னைக்கு டிஎம்கே கோட்டையா மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி மாத்திட்டார். தலைவர் தளபதியின் தலைமையிலே, தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி, தலைவர் தளபதியின் வழிகாட்டுதல்படி, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி. அதே மாதிரி ஈரோடா இருக்கட்டும், நீலகிரியா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், கோவையா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், இப்படி அவருக்கு கண்ட்ரோல்ல வர எல்லா தொகுதியிலும் சுறுசுறுப்பா பணியாற்றாரு. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் குறைந்தது 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து அந்த வெற்றிக்கணியை தலைவர் தளபதியிடத்திலும் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலும் ஒப்படைக்க போகிறார். இதுக்கு இவனுங்க செந்தில் பாலாஜி குற்றவாளி. என்னடா குற்றவாளி அவரு? அதிமுக ஆட்சியில ஒரு பிரச்சனை, இவர் கூட இருந்து இவர் பேர் சொல்லி யாரோ தப்பு பண்ணாங்க. சரி, தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன சேர வேண்டுமோ எவனோ தப்பு பண்ண எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு. அது ஒன்றும் ஊழல் வழக்கு இல்லை. ஆனா இவரை பழி வாங்கணும்னு பிஜேபி என்ன பண்றான்? ஏடிஎம்கே சொல்லி பிஜேபி இவரை தேவையில்லாம கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயில வச்சாங்க. என்ன வழக்கு? டாஸ்மாக் 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. அதிமுக ஆட்சியில் எவ்வளவு வாங்கினாங்க? அதெல்லாம் பேசினா பிரச்சனை ஆகும். அவர் மீது என்ன வழக்கு போட்ட? அவர் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருந்தார், மதுவிலக்குத்துறையில மினிஸ்டரா இருந்தார். அவர் மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கும்போது ஊழல் பண்ணினா அவர் ஊழல் பண்ணாருன்னு கைது பண்ணீங்களா? அவரை கைது பண்ணி சிறையில் வச்சு இன்னைக்கு அவர் அமைச்சரா கூட இருக்க முடியாது, அமைச்சரா கூட இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு செல்வாக்கு பயன்படுத்தி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பசங்க இன்னைக்கு நீதிமன்றத்திலும் தலையிடுறாங்க. அந்த சிபிஐயா இருக்கட்டும், அமலாக்கத்துறையா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சுதந்திரமா செயல் பண்ணும். 1 வருடத்திற்கு முன்பு நீதிபதிகள் மனம் கஷ்டப்பட்டு டெல்லியில பேட்டி கொடுத்தாங்க. எங்க நிர்வாகத்தை கூட தலையிடுறாங்க நீதிபதிகள் சொன்னாங்க. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, பிஜேபி. நீங்க பயன்படுத்தி அவர் அமைச்சரா இருக்கக்கூடாது, பயில் வேணுமா, மந்திரி பதவி மிரட்டினீங்க. அடுத்த 2026 தளபதி முதலமைச்சரா வரப்போறாரு. அப்ப நான் செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்ணணும்னு தலைவர் தளபதிக்கு தெரியும். அவர் எப்பவுமே அமைச்சர் தான். நான் அதிமுக பிஜேபிக்கு சொல்றேன். என்ன கேஸ் அது? அந்த கேஸ்ல 1 வருஷம் உள்ள வச்சுங்க. ஏன் அந்த கேஸை போட்டீங்க? அவர் மிரட்டினாங்க. மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜியை மிரட்டினாங்க. நாங்க சொல்ற மாதிரிலாம் நீ திமுக மீது பழி போடணும், நாங்க சொல்றதெல்லாம் நீ தளபதி பத்தி பொய்யா சொல்லுவோம், நாங்க அதை நீ பிரஸ் கிட்ட பேசணும், நீ பிஜேபிக்கு வரணும்னு த்ரெட்டன் பண்ணாங்க. அவர் சொன்னார் அண்ணன் செந்தில் பாலாஜி. நான் இருந்தேன் அங்கங்க. ஆனா என்னைக்கு நான் தலைவர் கலைஞரை தொண்டனா ஏத்துன்னு நான் திமுக வந்தனும், இனி இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பேன். தூக்குல போட்டா போட்டுக்கு போடான்னு ஸ்டபனா இருந்தாரு. வெளியே வந்தாரு, 3 அமைச்சராக சதி பண்ணாங்க. அமைச்சர் பத்தி ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி இன்னைக்கு அவர் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் அன்னைக்கு சிறப்பாக பண்ணிட்டார். சமீபத்தில் கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சுங்க. அருமையான முப்பெரும் விழா. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட போட்டு 1 லட்சம் சேரு, 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் பந்தலிலே கூடினார்கள். வெளியே 1 லட்சம் பேரால உள்ள வர முடியல. ஆனா மழை வந்துருச்சு. அது இயற்கை, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மழையிலையும் நனைந்து கொண்டு தளபதியினுடைய பேச்சை கேட்டு ஒரு வெற்றிகரமான முப்பெரும் விழாவை மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தி காட்டினார். அவ்வளோ பாராட்டினார் தலைவர் தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி. வசிஷ்டர் வாயால கூட வாழ்த்து பெற்றலாம். தலைவர் தளபதி வாழ்த்தணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த அளவுக்கு தகுதியோடு, அந்த அளவுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தளபதி பாராட்டினார். நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டினார். கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் பாராட்டினார்கள். இப்போ இவனுக்கு இஷ்டத்துக்கு அந்த அண்ணாமலை இஷ்டத்துக்கு போய் அண்ணாமலை உன்னால அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்து அரசியல் பண்ண முடியுமா? நான் அண்ணாமலையை கேட்கிறேன். நீ பேசுறிய அண்ணாமலையை கேட்கிறேன். இப்போ நீ அண்ணாமலை ஃபியூஸ் போன பல்பு. ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க. தனி கட்சி நீ ஆரம்பிக்க போறன்னு ஆரம்பிச்சுக்கோ, எங்களுக்கு தான் நல்லது. இது அண்ணன் செந்தில் பாலாஜி பத்தி பேசுறிய. அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தின மாதிரி கூட்டம் உன்னால் நடத்த முடியுமா? உன்னால் நடத்த முடியுமா? இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற மக்கள் செல்வாங்க. இதே நான் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விடுறேன். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர்ல நிற்கிறார், திமுக வேட்பாளர், தளபதி அறிவிப்பார். அண்ணன் செந்தில் பாலாஜியை எதிர்த்து அண்ணாமலை நின்று நீ ஜெயிக்க முடியுமா? இப்படிதான் சவாலை ஏத்துக்கணும். சும்மா ஏதோ ஒன்னு வழிபோக்க மாதிரி அரசியல் குறுக்கு சால் ஓட்டுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர்ல நிக்கிறாரோ, எங்க நிக்கிறாரோ, தலைவர் தளபதி முடிவு பண்ணுவார் அவர் எங்க நிக்கணும். அவர் எங்க நிக்கிறாரோ அங்க அவரை எதிர்த்து அண்ணாமலை நீ நிக்க முடியுமா? டெபாசிட் வாங்க மாட்டேன். இன்னைக்கு
அவர் மேலே தான் இந்த பிஜேபி காரணங்களுக்கு இந்த ஏடிஎம்கே அவரே தான். அவர் ஏன்னு கேட்டா பழுத்த பழத்து மீது தான் கல்லடி போடும் சொல்லுவாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பவர்ஃபுல் யங் லீடரா இருக்கார். தளபதியின் ராஜ விசுவாசியா இருக்கிறார். மாண்புமிகு 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசியா இருக்கிறார். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உற்ற சகோதரராக மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதே சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிறார். பெரியோர்களை மதிக்கிறார், பெரியோர்களை மதிக்கிறார். அவரு அங்க வந்த உடனே ஏடிஎம்கே அங்க முடிஞ்சிச்சு கதை. அதனால அவர் என்னென்னவோ பண்ண மந்திரி பதவியிலிருந்து எடுத்துலான்னு முயற்சி பண்ணி உங்களுடைய சதிதான். நீதிமன்ற தீர்ப்பத்தை பேச தப்பு, கண்டம் ஆஃப் த கோர்ட் உங்களோட செய்தான். நீ மந்திரி பதவி எடுத்துட்டா அதோட பவரா இருக்காரு இப்போ மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி. விழுப்புரம் முப்புறம் விழா, அந்த நம்மளுடைய கரூர் முப்புறம் விழா ஒன்று போறோம். மழையிலையும் சாதிச்சு காட்டிட்டார். இன்னைக்கு டிஎம்கே கோட்டை ஆயிடுச்சு கொங்கு மண்டலம். தமிழ்நாடே திமுக கோட்டை தான். ஆனா கொங்கு மண்டலம் எங்க அண்ணா திமுக கோட்டை, பிஜேபி கோட்டை எடப்பாடி சொல்லிட்டாரு. அந்த அக்கா வானதி சீனிவாசனும் இருக்காங்க. அவங்க கீச்சுன்னு அவங்க ஒண்ணு பேசுவாங்க, வேலுமணி ஒண்ணு பேசுறது. நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் தில்லு இருந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கிற அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரா இருக்கட்டும், உங்களுக்கு தில்லு இருந்தா, நீங்க ஆம்பளையா இருந்தா, தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டின்படி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை உங்களால் வீழ்த்த முடியுமா? முடியாது. அதனாலதான் இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எவன் பேசினாலும் செந்தில் பாலாஜி. ஊழலின் ஊற்றுக்கண் யாரு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இதெல்லாம் வேடிக்கை சிரிப்பா இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக. ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா திமுக. சார், இது வாயில சிரிப்பர்லீங்க, நமக்கு வாயில சிரிப்பர்ல. ஊழலுக்காக 3 முறை சிறைக்கு சென்றவர் யார் என்று கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா. ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர் அம்மா ஜெயலலிதா. ஊழல் செய்துவிட்டு 2 முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் ஜெயலலிதா. கார்ல வந்து நேராங்க தண்டனை கொடுத்தாங்க, தேசிய கொடி கைட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பரப்பன அக்ரஹாரா ஜெயிலுக்கு போனாங்க. போகும்போது முதலமைச்சரா போனாங்க. அங்க நீதிபதி குன்னா தண்டனை கொடுத்தாரு. அப்படியே தூக்கி ஜெயில உள்ள தள்ளிட்டாங்க. ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் எப்படி சசிகலா 4 வருஷம் பரப்பன அக்ரஹாரா ஜெயில ஊதுவத்தி உருட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா A1 அக்யூஸ்ட், சசிகலா அக்யூஸ்ட் நம்பர் 2. ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போயிருக்கணும். எனவே இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது 3 முறை சிறைக்கு சென்றவர், முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2 முறை சிறை தண்டனை பெற்றவர் யார் என்று கேட்டால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா. இதையெல்லாம் மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற, அப்படி ஊழலுக்காக கலைக்க கட்டப்பட்ட கட்சி திமுக. எந்த ஊழல் குற்றத்தில் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? ஒரு பொய்யான சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது, டெக்கரேட்டட் கேஸ். அது எம்ஜிஆர் ஆட்சியிலே சர்க்காரியாவே அந்த கமிஷனை கலைச்சிட்டு போயிட்டார். ஒரு அவதூறான அவளுக்கு 2G அண்ணன் ராஜா மீது, மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி மீது, இன்னும் ஒரு சிலர் மீது தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை. சாட்சியை கழிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஜெயில விசாரணைக்காக வச்சிருந்தாங்க. நீதிபதி சைனி அவர்கள் விடுதலை செய்தார். ராஜா அவர்கள் குற்றமற்றவர், ராஜா ஊழல் செய்யவில்லை. ஃபெசிலிட்டிஸ் நிறைய சலுகை கொடுத்தனால, செல்போன் நிறைய சலுகை கொடுத்தனால, டெலிபோன்ல நிறைய சலுகை கொடுத்தனால, தொலைத்தொடர்புல அரசாங்கத்துக்கு லாஸ் ஆச்சு. சோ இது ஊழல் கிடையாது. எனவே ராஜா குற்றமற்றவர் என்று அண்ணன் ராசா, அக்கா கனிமொழி எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார். ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டாரா? அந்த அம்மையார் தண்டிக்கப்பட்டார். இவங்க அண்ணன் செந்தில் பாலாஜி பத்தி பேசினா தைரியம் நேருக்கு நேரம் போதும்.
நேருக்கு நேரம் மோதணும். ஏதோ ஒன்று வண்டியில் ஏறி இஷ்டத்துக்கு அவர் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக காரங்க இதுலயும் மொத்த கோமாளி கூத்தாடி. நாம 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வாழ்றவன், ஒர்க் நோ பாலிடிக்ஸ், வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ற விஜய். நீங்க எத்தனை பேர் வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி தலைவர் தளபதியின் ஆசியோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி வாளேந்தி ஒரு போர் வீரனாக உங்கள் அத்தனை பேரையும் வீழ்த்துவார். அதிமுக வீழ்த்தப்படும். அதிமுக வீழ்த்தப்படும், பிஜேபி வீழ்த்தப்படும். ஜிஎஸ்டி கொஸ்டாரம் போடி, ஜிஎஸ்டி கொஸ்டாரம் உடனே அந்த அக்கா வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல போய் மைசூர் பாக் நேத்து என்ன கிலோ, இன்னைக்கு குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு. அல்வா நேத்து என்ன கிலோ, இன்னைக்கு என்ன கிலோ, குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு. பூந்தி நேத்து என்ன கிலோ, இன்னைக்கு என்ன கிலோ, குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா. மோடி பார்த்து என்ன பண்ணிட்டார் உடனே எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன் பெரிய லீடர், பெரிய லீடர் எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன். மாநகராட்சி கவுன்சிலர்னா கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆவின் பால் கடையில் உட்காந்து அவன் பாவம் ஒரு சேல்ஸ்மேன். ஜிஎஸ்டி வரி கொஸ்டின்ல ஏன் பால் விலை குறைக்கல, அவங்க ஒரு சேல்ஸ்மேன். அந்த அக்கா இந்திசை சவுந்தரராஜன் மூஞ்சி கிட்ட கிட்ட போய் பேசுறாங்களா, அவன் பெதறான். நான் பலமுறை சொல்லிட்டேன் மரியாதைக்குரிய அக்கா இந்திசை சவுந்தரராஜனுக்கு, அக்கா நீ மொபைல் போன்ல வராத, மூஞ்ச காட்டாதக்கா, எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்கக்கா, வேணாக்கான்னு. அது மூஞ்சியை திரும்பி அவகிட்ட ஏன் பால் விலை குறைக்கல, ஏன் பால் விலை குறைக்க, அவன் ஐயோ அம்மா ஐயோ எம்மான்னு பதறான் மூஞ்சி கிட்ட போன உடனே. நான் என்ன சொல்றேன், ஜிஎஸ்டி குறைச்சா ஏன் பால் விலை குறைக்கிறேன், நாங்க உங்களுக்கு கட்டுற ஜிஎஸ்டியில் எங்களுக்கு வர வேண்டிய பணமே நீ கொடுக்கலையே, கொடுத்தியா? ஊர்கா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன், எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசுனாங்களே, நம்ம கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் கொடுத்தாங்களா? இதை பேசுறீங்களே ஜிஎஸ்டி கொஞ்சம் பால் விலை குறைக்கலன்னு, அதெல்லாம் தலைவர் தளபதிக்கு தெரியும், நாளைய தமிழக உதயநிதிக்கு தெரியும். ஏன் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கல, ஏன் பெட்ரோல் விலை குறைக்கல, கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கல, பெட்ரோல் விலை குறைக்கல, டீசல் விலை குறைக்கல? என்ன சொன்னீங்க நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில? மீண்டும் மோடி பிரதமர் ஆனா டோல்கேட் இல்லைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு டோல்கேட்ல என்ன வரி வாங்குறான்? ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியம், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்த போது அவர்கள் வாங்காத சுங்க வரியை இன்னைக்கு டோல்கேட்ல வாங்கி மோடி ஆட்சி கொள்ளடி, அதெல்லாம் தெரியல. ஒரு ஜிஎஸ்டி கஷ்டம்லாம் பால் விலை குறைக்கல. அந்த இந்திசை சவுந்தரராஜன் போய் அந்த சேல்ஸ்மேன் ஆவின் பால் சேல்ஸ் ஏன் குறைக்கலான்றான். அவன் என்ன சொல்றான், ஐயோ நான் கூலிக்கு வாய்ச்சான். அந்த மாதிரி ஸ்வீட் கடையில் போய் அல்வா என்ன வேலை, பூந்தி என்ன வேலை, லட்டு என்ன வேலை, வேலை, நேற்று ஒரு வேலை இன்னைக்கு குறைஞ்சிச்சா, எல்லாம் லட்டு ஜாகிரதா சாப்பிட்டுக்கிறாங்களா? இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த பதிவு என்னன்னு கேட்டா, அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்தா நீங்க எல்லாம் உச்சா போறீங்கல்ல, அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்தா எல்லாருக்கும் டவுசர் லூஸ் ஆகுது இல்ல. செந்தில் பாலாஜி மாவீரம் தான். செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தளபதியினுடைய தலகர்த்தர், அண்ணன் உதயநிதியினுடைய தலகர்த்தர் வாடுறார் பார் மனுஷன். பொய் வழக்கு போட்டு பிஜேபி கிட்ட சொல்லிட்டு ஜெயில வச்சிங்கல்ல, மந்திரி பதவி இல்லாத மாதிரி பண்ணீங்கல்ல, அதோட பெரிய பதவி தலைவர் தளபதி அவர் கொடுப்பார். ஒரே ஒரு சேலஞ்ச் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும், ஒரே ஒரு சேலஞ்ச். கொங்கு மண்டலத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி வீழ்த்துங்க. உங்களுக்கு நீங்கெல்லாம் ஆம்பளையா இருந்தா, அவர் தளபதியின் தொண்டன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன். சும்மா செந்தில் பாலாஜி அப்ப உனக்கு பயம் இருக்கிறதா தானே நீ செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பயத்துல உச்சா போறீங்க. வாங்க பார்க்கலாம். இங்க வேலூர் மண்டலத்தில் ஓடி போட்டானுங்க அதிமுக பிஜேபி பாமக. ஏன்னா இங்க ஹீரோ, இங்க வேலூர் மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளர், இங்க ஹீரோ யாருன்னு கேட்டா தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்வம், வள்ளல் பெருந்தகை,
வாழும் சிவி சக்கரவர்த்தி மனுநீதி சோழன், எங்கள் அண்ணன் ஏவா வேலு, முருகன் கையில் இருக்கிறதே ஆயுதம் வேலு, அந்த வேலுதான் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு. இங்க வேலூர் மண்டல பொறுப்பாளர், ஒட்டமாரி கொங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி. பெட்ட எல்லா தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம். தில்லு இருந்தா வா ஏடிஎம்கே களத்திற்கு. பஸ் ஏறி பொய்யா பேசுறது இல்ல எடப்பாடி. இந்த இன்னொருத்த வரான் பஸ்ல விஜய், ஒரு கோமாளி குடிகாரன் பம்பள பொறுக்கி, அவன் பஸ் விட்டே இறங்குறது இல்ல. நாங்க கரண்ட் கட் பண்றோம்ன்றான். அவன் கட்சிக்காரன் தான் கரண்ட் கட் பண்ண சொன்னான் விஜய் வரும்போது. ஏன்னு கேட்டா என் கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு பிறந்தவனுங்க எல்லாம் குரங்கு, எல்லாம் கரண்ட் கம்பியில தொங்குறான், மரத்த மேல ஏறுறான், கோயில் மேல ஏறுறான், வீட்டு மேல ஏறுறான், எல்லாம் சா கட்சி. அவன் எதனா ஒன்னானா யாரு பொறுப்பு? அதனால கரண்ட் கட் பண்ண சொன்னது அவன் ஆளுதான். நான் கரண்ட் கட் பண்றாங்கன்னு விஜய் சொல்றது. எனவே இப்படிப்பட்ட நான்சென்ஸுங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் எங்களை எதிர்க்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால கொங்கு மண்டல் திமுக மண்டலம், கொங்கு மண்டலம் திமுக மண்டலம், தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முதன்மை தலகர்த்தர், தொண்டர்களின் தொண்டன் பாதுகாவலர், தொண்டர்களின் பாதுகாவலர், மாவீரன் போவீரன், கொங்கு மண்டலத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலெக்சாண்டர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜியை அனைத்து தொழில் வெற்றி பெற வைப்பார். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அனைத்து தொழில் வெற்றி பெற வைப்பார். அதிமுக பிஜேபி மன்னக்கவ போரி எடப்பாடி, உங்களை எடப்பாடி அண்ணன் செந்தில் பாலாஜி தோக்கடிப்பார். சவாலுக்கு தயாரா? வா, தைரியம் இருந்தா தளபதியின் தலகர்த்தர் அண்ணன் உதயநிதி தலகர்த்தர், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி தலகர்த்தர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி நேருக்கு நேர் மோதி பாருங்க. ஆம்பளையா இருந்தா சவால் விடுறேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.